இந்த வீடியோ பொழுது போக்கு நோக்கத்துக்காக மட்டும். இதில் வரும் அனைத்தும் கற்பனை. 4 வருடம் தனிமையில் வெடித்த அக்கா 21 வயதில் முதல் மழைக்கு ஏங்கிய தங்கச்சி இருவரையும் ஒரே இரவில் நனைத்த ஒரே கம்பி. இதுதான் அந்த தென்னந்தோப்பில் நடந்த உண்மை கதை. இதை கேட்டால் நெஞ்சு கணக்கும் கண்ணீர் வரும். இது ஒரு சிறிய கிராமம். ஊரின் கடைசியில் பெரிய தென்னந்தோப்பு உண்டு. அந்த தோப்பை ஒட்டிய வீட்டில் ஒரு குடும்பம். அப்பா விவசாயி, அம்மா கோயில் வேலை. அவர்களுக்கு 2 மகள்கள். மூத்தவள் பெயர் செல்வி, இளையவள் பெயர் மீனா. வயது 21. இனி அவர்களை அக்கா என்றும் தங்கச்சி என்றும் மட்டுமே அழைப்போம். அக்காவுக்கு திருமணமாகி 4 வருடங்கள். கணவன் வெளிநாட்டில் பணம் மட்டும் அனுப்புவான், அன்பை அனுப்ப மாட்டான். தங்கச்சிக்கு காதலன் உண்டு. அவன் பெயர் குமார். அக்காவின் வாழ்க்கை ஒரு காய்ந்த கிணறு. திருமணமான முதல் மாதம் மட்டும் கணவன் அருகில் எழுந்தான். பிறகு பிரிவு. அதனால் அக்காவிடம் இருக்கும் பழுத்த தேங்காய்கள் தினமும் கனத்து வலி தரும். இரவில் படுக்கும்போது அந்த கனம் தாங்க முடியாமல் பூர்வைக்குள் அழுவாள். கீழ்வேர்கள் 4 வருடமாக ஒரு சொட்டு மழை இல்லாமல் வெடித்து பிளந்து கிடக்கும். கணவனின் புகைப்படத்தை பார்த்து எப்போது வருவாய் என்று கேட்பாள். பதில் வராது. தங்கச்சியின் வாழ்க்கை வேறு. அவளிடம் இருக்கும் இளம் தேங்காய்கள் புதிதாக விம்மி துள்ளும். கீழ்ப்பள்ள வேர்கள் முதல் மழைக்காக ஏங்கும் புது நிலம் போல தினமும் ஈரமாகும். குமாரை நினைத்தாலே அவளுக்குள் ஏதோ ஊற்று போல பொங்கும். ஒரு வெள்ளிக்கிழமை இரவு அப்பாவும் அம்மாவும் ஊரில் இல்லை. வீட்டில் அக்காவும் தங்கச்சியும் மட்டும். சாப்பாடு முடிந்ததும் தங்கச்சி அக்காவின் மடியில் படுத்தாள். அழுதாள். அக்கா, என்னால் தாங்க முடியவில்லை. நான் குமாரை உயிராக நினைக்கிறேன். அவன் என்னை அழைக்கும்போது என் இளம் தேங்காய்கள் வெடித்து விடும் போல இருக்கிறது. என் கீழ் பள்ள வேர்கள் அவனுக்காக தினமும் அழுகிறது. நேற்று அவன் என்னை இறுக்கிய போது எனக்குள் ஏதோ உடைந்தது போல இருந்தது. அந்த வேலையை முழுசாக செய்ய வேண்டும் என்று ஆசை. ஆனால் எப்படி ஆரம்பிப்பது, எப்படி செய்தால் வலிக்காமல் இருக்கும் என்று தெரியவில்லை. பயமாக இருக்கிறது அக்கா. நீதான் எனக்கு அம்மா, நீ சொல்லித்தா என்று கதறினாள். அக்கா தங்கச்சியை அணைத்தாள். அவளுக்குள் தன் கணவன் இல்லாத வலி எரிந்தது. அழாதே தங்கச்சி, இது தப்பில்லை. இதுதான் பெண்ணின் வாழ்க்கை. நான் உனக்கு தோப்பு வேலை மூலம் கற்றுத் தருகிறேன். நாளை குமாரை வரசொல், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றாள். தங்கச்சி அக்காவை பிடித்தாள். நீ என் தெய்வம் அக்கா என்றாள். மறுநாள் காலை 10 மணி குமார் வந்தான். மூவரும் தோப்புக்கு சென்றார்கள். அக்கா ஒரு இளம் தென்னை மரத்தை காட்டினாள். இதோ பார் குமார், இதுதான் தங்கச்சி, இதன் கீழ் பள்ள வேர்கள் இன்னும் மென்மை. சுற்றின் மண் இறுகி இருக்கிறது. முதலில் மண்ணை நனைக்க வேண்டும் என்றாள். தங்கச்சி குடத்தில் தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றினாள். அக்கா குமாரிடம் ஒரு தென்னை கட்டையை கொடுத்தாள். இதை மெதுவாக உள்ளே வை. அவசரப்படாதே, அவசரப்பட்டால் வேர் கிழியும் என்றாள். குமார் கட்டையை மெதுவாக மண்ணில் வைத்து அழுத்தினான். தங்கச்சி அக்கா மெதுவா என்று சொன்னாள். அக்கா ஆமாம், இப்படித்தான், இன்னும் ஆழமாக தள்ளு, வேர் வரைக்கும் போகட்டும் என்றாள். குமார் கட்டையை ஆழமாக தள்ளினான். தங்கச்சி அக்காவை பிடித்தாள். அக்கா உள்ளே ஏதோ ஆகிறது என்றாள். அக்கா, இப்போது கட்டையை மெதுவாக சுற்று. குமார் சுற்றினான். தங்கச்சி கண்களை மூடினாள். அக்கா, இன்னும் தண்ணீர் ஊற்று என்றாள் அக்கா. தங்கச்சி நிறைய தண்ணீர் ஊற்றினாள். வேலை முடிந்ததும் தங்கச்சியின் பார்வையில் ஒரு புது ஒளி தெரிந்தது. அவள் குமாரை பார்த்து சிரித்தாள். சிறிது நேரம் கழித்து தங்கச்சி எழுந்தாள். அக்கா, நான் வீட்டுக்கு போய் குடிக்க தண்ணீர் கொண்டு வருகிறேன். நீங்கள் இருங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றாள். தோப்பில் அக்காவும் குமாரும் மட்டும் தனியாக இருந்தனர். அக்கா குமாரை பார்த்தாள். அவள் பார்வையில் 4 வருட ஏக்கம் இருந்தது. தம்பி, எனக்கும் ஒரு உதவி செய்வாயா என்றாள் அக்கா.
குமார் சொல்லுங்கள் அக்கா என்றான். அக்கா எனக்கும் ஒரு தோப்பு இருக்கிறது. 4 வருடமாக யாரும் தண்ணீர் பாய்ச்சவில்லை. என் கீழ் வேர்கள் வெடித்து கிடக்கின்றன. என் பழுத்த தேங்காய்கள் கனத்து வலிக்கின்றன. ஒரே ஒரு முறை என் மண்ணை கிளறி விடுகிறாயா? தங்கச்சிக்கு தெரிய வேண்டாம் என்றாள் அக்கா. குமார் சிறிது தயங்கினான். பிறகு தலையாட்டினான். அக்காவின் குரலில் இருந்த வலி அவனை கரைத்தது. அக்கா ஒரு பெரிய மரத்தடியில் அமர்ந்தாள். குமார் அருகில் அமர்ந்தான். அக்கா முதலில் நிறைய தண்ணீர் ஊற்று தம்பி, என் மண் ரொம்ப காய்ந்து கிடக்கிறது என்றாள். குமார் தண்ணீர் ஊற்றினான். அக்கா இன்னும் ஊற்றி இன்னும் என்றாள். பிறகு குமாரிடம் இருந்த கம்பியை எடுத்துக் கொடுத்தாள். இந்த கம்பியை மெதுவாக உள்ளே வை. 4 வருட வறட்சி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளு என்றாள். குமார் கட்டையை மெதுவாக உள்ளே வைத்தான். அக்கா இப்படித்தான், இன்னும் ஆழமாக என் வேர் வரைக்கும் போ என்றாள். குமார் கட்டையை ஆழமாக தள்ளினான். அக்கா அவனை பிடித்தாள். நிறுத்தாதே, சுற்று, நல்லா சுற்றி என்றாள். குமார் கம்பியை சுற்றினான். அக்காவின் குரல் உயர்ந்தது. தம்பி இன்னும் வேகமாக, என் பழுத்த தேங்காய்கள் வெடித்து விடும் போல இருக்கிறது. அந்த நேரம் தங்கச்சி தண்ணீர் குடத்துடன் திரும்பி வந்தாள். தூரத்திலிருந்து பார்த்தாள். அக்கா மரத்தடியில் இருக்க குமார் அவள் அருகில் குனிந்து வேலை செய்து கொண்டிருந்தான். தங்கச்சிக்கு தூக்கி வாரி போட்டது. குடம் கையிலிருந்து நழுவி விழுந்தது. சத்தம் கேட்டு இருவரும் திரும்பினர். தங்கச்சி அழுதாள். அக்கா, நீயா என் குமாரை என்னிடமிருந்து பறிக்கிறாயா என்று கதறினாள். அக்கா ஓடி வந்து தங்கச்சியை கட்டிப்பிடித்தாள். அக்காவும் அழுதாள். என்னை மன்னித்து விடு தங்கச்சி. நான் தப்பு செய்துவிட்டேன். ஆனால் என் நிலைமையை கேள். 4 வருடமாக என் புருஷன் என்னை தொடவில்லை. என் பழுத்த தேங்காய்கள் தினமும் கனத்து வலிக்கிறது. என் கீழ் வேர்கள் இரவு முழுவதும் ஈரத்திற்காக அழுகிறது. உனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எனக்குள் இருந்த தீ மீண்டும் எரிந்தது. என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் உன்னை ஏமாற்ற நினைக்கவில்லை. நான் ஒரு பெண், எனக்கும் ஆசை இருக்கிறது என்று கதறினாள். தங்கச்சி அக்காவின் அழுகையை பார்த்ததும் உருகிமிட்டாள். அக்கா, அழாதே, எனக்கு புரிகிறது. நான் தான் உன் கஷ்டத்தை புரிந்து கொள்ளவில்லை. குமார் அருகில் வந்து நின்றான். தங்கச்சி குமாரை பார்த்தாள். பிறகு அக்காவை பார்த்தாள். ஒரு முடிக்கு வந்தவள் போல பேசினாள். அக்கா, இனி நீ தனியாக அழ வேண்டாம். நாம் மூவரும் ஒன்று, இந்த தோப்பு நம்முடையது. இனி நாம் மூவரும் சேர்ந்தே இதை பார்த்துக் கொள்வோம். உன் வேர்களுக்கும் தண்ணீர் பாய்ச்சுவோம், என் வேர்களுக்கும் பாய்ச்சுவோம் என்றாள். அக்கா தங்கச்சியை ஆச்சரியமாக பார்த்தாள். தங்கச்சி குமாரின் கையை பிடித்து அக்காவின் கையோடு சேர்த்து வைத்தாள். வா, மூவரும் சேர்ந்து இந்த தோப்பை செழிக்க வைப்போம் என்றாள். மூவரும் ஒரே மரத்தடியில் அமர்ந்தனர். அக்கா நடுவில் இருந்தாள். தங்கச்சி ஒரு பக்கம், குமார் ஒரு பக்கம். அக்கா, தம்பி, இப்போது 2 பாத்திக்கும் ஒரே நேரத்தில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் என்றாள். குமார் தன் கம்பியை எடுத்தான். முதலில் அக்காவின் வேர்களுக்கு கம்பியை மெதுவாக வைத்தான். அக்கா, தங்கச்சி என்றாள். பிறகு அதே கம்பியை எடுத்து தங்கச்சியின் வேர்களுக்கு வைத்தான். தங்கச்சி, அக்கா, இது என்ன என்றாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பிடித்துக் கொண்டனர். குமார் கம்பியை மாறி மாறி இருவரின் வேர்களுக்குள்ளும் வைத்து சுற்றினான். ஆழமாக தள்ளினான். அக்கா இன்னும் வேகமாக, இன்னும் ஆழமாக என்றாள். தங்கச்சி, எங்களை முழுசாக நிரப்பு என்றாள். குமார் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி 2 பாத்திகளுக்கும் தண்ணீர் பாயசினான். மூவரும் ஒரே நேரத்தில் ஒரு பெரிய நிம்மதியை அடைந்தனர். தோப்பில் ஒரு அமைதி நிலவியது. சிறிது நேரம் கழித்து மூவரும் எழுந்தனர். அக்காவின் பார்வையில் 4 வருடத்திற்குப் பிறகு ஒரு நிறைவு தெரிந்தது. தங்கச்சியின் பார்வையில் காதல் தெரிந்தது. குமார் இருவரையும் அணைத்துக் கொண்டான். இனி இந்த தோப்பு நம்முடையது. நாம் மூவரும் சேர்ந்தே இதை பார்த்துக் கொள்வோம் என்றான். அக்காவும் தங்கச்சியும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தார்கள்.
அவர்களின் ரகசியம் அந்த தென்னந்தோப்புக்கு மட்டுமே தெரியும்.